ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க தூம் தாம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் யாமி கௌதம் தார், பிரதீக் காந்தி மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த தூம் தாம் புதுமையாக, ஜாலியாக, ஃபாஸ்ட் பேஸ்டாக, நிறைய காமெடி, கொஞ்சம் ஆக்ஷனாக வெளிவந்திருக்கு. இதோட கதையில் புதுசாக கல்யாணமான கோயிலும் வீரும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளே நுழையும் போது கதவு தட்டப்படுது. திறந்தா 2 பேர் வீர நெத்தியில் கண்ணை வச்சு ஒரு பதில் தெரியாத கேள்வியை கேட்குறாங்க. சார்லி எங்கன்னு. வீர் பொறுமையாக இருக்க, கோயிலும் எதிர்மாறா நான் இதுக்கெல்லாம் பதற மாட்டேன்னு கெட்டில் இருக்கிற சுட தண்ணி அவங்க மேலே கொட்டிட்டு அங்கேருந்து எப்படியோ தப்பிக்கிறாங்க. யாரு என்ன எந்த சார்லின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பொருந்தாத ஜோடி பரபரப்பா, அதே சமயம் காமெடியான அந்த ஓட்டத்துல எப்படி இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுது என்பதை சொல்ல வர்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. டைரக்டர் ரிஷப் சேத் படத்தை விறுவிறுப்பாவும் எங்கேஜிங்காவும் கடைசி வரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாரு. டயலாக்ஸையும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டியா நறுக்குன்னு இருக்கு. கதை வழக்கமானதா இருந்தா கூட எங்கேயும் டல் மூமெண்ட்ஸ் இல்லாத மாதிரி அமைச்சிருக்காரு. இதெல்லாம் சரியா கன்மையாகிறதுக்கு 2 லீட் ஆர்டிஸ்டும் செம்மையா டெலிவர் பண்ணிருக்காங்க. யாமி பயமில்லாத ஆளா எல்லா ஸ்டீரியோ டைப்பையும் தூக்கி விசாடுறாங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா பிரதீப் காந்தி அமைதியா சாம்பு மௌனே மாதிரி இருக்காரு. கோயலோ கெட்ட வார்த்தை பேசுவா, வீரு கேரக்டரோ அபச்சாரம் கேஸ். அப்படியே பல போபியாக்களோட இருக்கிறவன். ஒரு இடத்துல எப்பவும் ஒருத்தரோட கண்ட்ரோல் கீழே இருக்கிறதால பொண்ணுங்க ஏன் பொய் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு சொல்றத பசங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். யாமி அதுல கிழிச்சிட்டாங்க. சாந்த குணமா இருக்க பிரதீப் காந்திக்கும் ஒரு சில பிரேக் அவுட் மூமெண்ட்ஸ் வருது. அதுல ஒய்ஃப் அடிச்ச உடனே கோவம் வந்து பாயறது சாதாரணம். ஆனா அந்த ஆல் கேர்ள்ஸ் பேச்சுலர் பார்ட்டியில மனுஷன் வேற மூடுக்கு போகும்போது நல்ல கிளுகிழப்பு லேடிஸ்க்கு. இவங்க சார்லியை கண்டுபிடிக்கிற ஓட்டத்துல 2-3 இடத்துல உம்முன்னு இருக்கவனும் சிரிச்சிருவான். ஒரு இடத்துல நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி வரும். வீடு என்னால எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்டான்னு கேட்டா நான் அனிமல் டாக்டர், நான் என் பேஷன்ஸை சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவான். இன்னொரு இடத்துல இந்த மைதாவோடையும் கெட்டுப்போன பால் கிட்ட செக்ஸ் டாக் கேட்கற மாதிரி இருக்குன்னு யாமி சொல்றது தனியா மோட்டு வேலையை பார்த்து யோசிப்பானுங்க போல் இருக்கு. இன்னொரு விஷயம், கப்பல்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டயலாகும் வருது. அது கல்யாணத்தப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய எல்லா குறைகளையும் தவறுகளையும் ஏத்துக்கிறோம்னு சொல்ற சம்பிரதாயம். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது வாழ்நாள் ஃபுல்லா போயிட்டே இருக்கிற விஷயம்ன்றத பிரேக்கப் டைவர்ஸ் பண்ணிட்டு போற ஆளுங்க கேட்கணும். இந்த கலாட்டா எல்லாம் வில்லனோட இடத்துக்கு போற வரைக்கும் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வர வழக்கமானது தான். ஆனா கடைசியில ஜோடிங்க தொட்டுக்கலாம் கட்டிக்கலாம்னு போகும்போது திரும்ப எவனோ அதே மாதிரி பில் அடிப்பான். கெட்ட புத்தி இந்த இயக்குனருக்கு. மொத்தத்துல அட்டகாசமான எழுத்து, கலகலப்பான சம்பவங்க, ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடின்னு ஒரு அற்புதமான கலவையோட தூம் தாம் ஒரு பெர்ஃபெக்ட் என்டர்டெய்னரா அமைஞ்சிருக்கு. நான் சரியா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்த்துட்டேன். ரிமோட்ல கை வைக்காம. உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.